சார் வணக்கம் சார். சார் அந்த இது வந்து ரெட்டிஷ்ஷா மாறிருச்சு. இப்போ புடவ இது கட்டும்போது, அந்த புடவ அதில படும்போது, அது என்ன ஆகுதுன்னா, ரொம்ப அப்படியே எரிச்சலா இருக்கு. அந்த புடவ படும்போது அது ரொம்ப ரெட்டிஷ்ஷா ஆயிடுது. அ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த ரெட்டிஷ் ஆன பகுதிக்கு இப்ப பக்கத்தில நார்மலா இருக்கிற தோல் பார்த்தீங்கன்னா, அப்படியே கருப்பா இப்ப ஏதாவது அடிபட்டுருச்சு, கீழ விழுந்து அரைச்சிட்டு அதில கருப்பா வரும் பாருங்க, அது மாரி 2 கால்ல எனக்கு இருக்கிற 2 கால்லயுமே வந்து மற்ற சாதாரண ஒயிட் பேட்சஸ் பக்கத்துல இருக்க தோல் வந்து கருப்பா அப்படியே கருப்பா இருக்கு சார். அது எதனால ஏற்படுது என்ன? ஆனா நான் வந்து உங்க வழிமுறைய அப்படியே பண்ணிட்டு வரேன். தக்காளி, புளி சாப்பிடுறதுல தவிர்க்க முடியாத சூழ்நிலையில எப்பயாவது இருக்கும்போது மட்டும் நான் வந்து அந்த அ ஒரு வெஜிடபிள் சாதம் என்னோட பிள்ளைங்களுக்கு செய்யும்போது நான் அத வந்து சாப்பிட்டுக்கிறேன். மத்தபடி நான் வந்து ரெகுலரா தக்காளி, புளிப்பெல்லாம் அதிகம் கடந்து எடுக்கிறது இல்ல நானு. கொஞ்சம் விளக்கம் குடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் சார். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வெண்புல் விழிப்புணர்வு சேவையில் ஒரு சகோதரி கேட்ட அந்த தகவலுக்கான ஒரு பதில் தான். அதாவது நம்மளுடைய கார்போகரிசி மூலிகை கலந்த பவுடராகட்டும், அல்லது ரெட் பவுடராகட்டும், அல்லது ஒரு சில ஸ்டீராய்டு ஆயில்மெண்ட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து நமக்கு மேல் ரீதியாக வந்து அந்த கருப்பு டாட்டை உருவாக்குது அப்படின்னா, அந்த இடத்துல இச்சிங்கை உருவாக்கி நம்ம நோய் சக்தியை தூண்டப்படுறது. அதேமாரி அந்த இடத்துல இச்சிங் உருவாகுதுன்னா நம்மளுடைய பிளாஸ்மா வந்து அதை சரி பண்ணுறதுக்காக அங்கேயே வந்து ரொட்டேட் ஆகும். அதாவது இப்போ அடிபட்டுச்சுன்னா பிளட்டு வரும். பிளட்டு ஆன பின்னாடி அதை வந்து ஒட்ட வைக்கிறதுக்காக பிளாஸ்மா வெளியே வரும். அப்போ வந்து சதைகளை ஈஸியாக ஒட்டி அந்த இடத்துல கருத்து போகும். அந்த புண்ணு ஆறணுங்கிறதுக்காக நம்ம மெலனின் அதிகப்படுத்தும் அந்த இடத்துல. அப்போ ஒரு தேயில் போடுற மாரி, பத்து போடுற மாரி தான் அந்த மெலனின் அந்த இடத்துல ஜென்ரேட் ஆகிறதுங்கிறது ஒரு மூடாக்கு. ஓகேங்களா? இதை தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெட்டிஸ் ஆகிறதுங்கிறது அதுக்கான சிம்டம்ஸ். அடிப்பட்ட இடம் கருத்துரும்பாங்க பார்த்தீங்களா? சரிங்க, டிஸ்டர்ப் பண்ணிட்டேங்குது. அடிப்பட்ட இடம் கருத்துரும்பாங்க பார்த்தீங்களா? இதை வந்து நம்ம இந்த கேட்டகரியில் புரிந்து கொள்ளலாம். இப்போ நம்ம வந்து அந்த இடத்துல அடிப்படுற மாரி தான். என்னென்னா ஆழமான அடி கிடையாது, ரொம்ப ரத்த வர மாரி அடி கிடையாது. அந்த இடத்துல இச்சிங்கை உருவாக்குறாங்க. இச்சிங்கிறது அந்த சிவந்து போகிற வரைக்கும் தான் இச்சிங்க. அதே ரொம்ப ரொம்ப பிப்பு தன்மையாகுது, அதீதமாக நீங்கள் வந்து அந்த ஆயில்மெண்ட்டை பயன்படுத்திட்டீங்க, அதிக நேரம் வெயிலில் காமிச்சிட்டிங்க அப்படின்னா அது கூட என்னென்னா அலர்ஜி ஆகி கொப்பளமாக்கி மறுபடியும் வந்து நமக்கு ரிசல்ட்டை கெடுத்து விட்டு இன்னும் பாதிப்பு அதிகமாகிடும். அப்போ என்னென்னா பார்த்து கரெக்டாக யூஸ் பண்ணணும். இதில் வந்து இந்த சகோதரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ சேரீ கட்டும் போது அது எரிச்சல் உண்டாக்குதுன்னா, ஆமாம், சேரீயில் வந்து பாலிஸ்டர் இருக்கலாம், அந்த ஜரிகை வந்து அது மேலே டிஸ்டர்ப் பண்ணலாம். அப்போ மேலே அந்த இடத்துல வந்து எந்த ஒரு ரியாக்ட் கொடுக்காம ஒரு காட்டன் சாரீஸ், காட்டன் நைட்டீஸ் உங்களை அப்படி தான் பயன்படுத்திக்கணும். அதே இப்போ நம்ம வெளியே போகிறோங்க அப்படின்னா, இப்போ நானே வந்து பார்த்திங்கன்னா கழுத்தில் வந்து அந்த ரெட் பவுடர் மூலிகை நம்ம போடுவோங்க. ஓகேங்களா? நம்ம வீட்டில் இருக்கும்போது வீட்டில் நம்ம வந்து பெரும்பாலும் பார்த்திங்கன்னா என்னுடைய வீடியோ கூட பார்த்திங்கன்னா நான் வந்து மேலே வந்து சட்டை அணிஞ்சிருக்க மாட்டேன் பல வீடியோவில். ஏன்னா நான் வீட்டில் இருக்கிறதுனால நான் அப்படி தான் இருப்பேன். இதில் வெயிலில் நின்றுட்டு நான் குளிச்சுட்டு முடிச்சுட்டு மறுபடியும் வெயிலில் நின்றுட்டு நான் பாட்டுக்கு அப்படியே வீட்டில் வந்து இப்படி தான் இருப்பேன். வெளியே நான் எங்கேனாச்சும் போகிற ஒரு சூழ்நிலை வருது, குறிப்பாக வெயிலில் போகிற சூழ்நிலை வருதுன்னா நான் வந்து முன்கூட்டி என்னென்னா அன்றைக்கி நான் போட மாட்டேன். எதற்காக அப்படின்னா, நான் வீட்டில் இருக்கிறதுனால வெப்பம் வந்து அதீதமாக தாக்காது, மேலும் அந்த இடத்துல அலர்ஜி ஆகாது. இப்போ வேர்க்குரு வந்த பின்னாடி வெயிலில் போனால் அது இன்னும் தானே நமக்கு சிரமம் கொடுக்கும். படத்தாம்பரை வந்தீங்க வெயிலில் போனால் என்ன பண்ணும், நமக்கு இன்னும் தானே சிரமம் கொடுக்கும். அப்போ படத்தாம்பரை வந்தீங்க நம்ம நெவல்லே இருக்கணும், நல்லா தண்ணீர் குடிக்கணும், நல்லா குளிக்கணும், அப்போ தானே அந்த வேர்க்குரு போகும். அதுபோல் தான் வெளியில் போகிறீங்க, வெயிலில் போகிறீங்க, உங்களுக்கு ஆகாரத்தை நீங்கள் உடை அணியிறீங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து அது அலர்ஜி கொடுக்கலாம். அதனால் என்னென்னா நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் இப்படி தான் பண்ணிகிட்ருக்கிறேன். ஓகேங்களா? எப்போ போடணும்னா ஓவராக அலர்ஜி இருந்துச்சுன்னா நான் போட மாட்டேன். டெய்லியும் போடணும்னா அளவான முறையில் போட்டு இளவெயிலில் நிற்கணும். நல்ல சுருக்குல அடிக்கிற வெயில் நின்னீங்கன்னா ரொம்ப சீக்கிரம் ஜவந்து போட்டு அது கொப்பளம் உருவாக்கி விட்டுரும், அது பாதிப்பாயிரும். நீங்கள் அதை வந்து செய்யறதுக்கும் சிரமப்படுவீங்க, அப்பப்போ பிச்சுக்குவீங்க, இப்படி சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. நானுமே இதை வந்து உணர்ந்துருக்கிறேன். ஓகேங்களா? சரிங்க, இந்த தொல்லை பூனை என்னத்தையும் சாப்பிட்டு வந்துட்டா போலுக்கு. இது அவள் வரும்போது ஃபுல்லாக அது வந்த பின்னாடி இருந்து மேயுது. என்னத்த தினத்தில் அந்த ஸ்மெல்லு பூனை மேலே இருக்குது. நான்வெஜ் என்னாச்சும் குருவி பூச்சி கீச்சின்னு போய் பிடிச்சி சாப்பிட்டுட்டே இருக்கிறான். நம்ம என்ன தான் வீட்டில் சோறு போட்டாலும் பெரிய பூனை வந்து வீட்டில் சாப்பிட்டு பேச்சாமந்துக்குவோம். ஆனால் இப்போ மட்டும் போய் தவக்காலை தின்னு போடுறா. எக்கட்ட மிச்சது தவக்காலை தின்னா கூட பிரச்சனை இல்லை, வீட்டுக்கு கொண்டு வந்துடுறா. என்றைக்கு பாம்பு குடி வீட்டுக்கு கொண்டு வருவாங்கன்னு பயமாக இருக்குது. சரிங்க, இப்போ இங்கே பேசிட்டு போய் டாபிக் மறந்துட்டேன். இந்த ஒரு பிரச்சனைனால அதனால் நம்ம என்ன சொல்கிறோன்னா, நம்ம கரெக்டாக பார்த்து அது செஞ்சுக்கணும். இதுதான் என்னுடைய அனுபவம். ஓகேங்களா? உங்களுக்கு அந்த அனுபவம் இல்லாதனால தான் நீங்கள் வந்து இந்த கார்போகிங்கிறது நம்மளுடைய முன்னோர்கள் காலகட்டத்திலேருந்து தோல் பாதிப்புக்காக பயன்படுத்துகிறாங்க. ஐயா, குளியல் பொடிக்க கார்போகி பயன்படுத்துகிறாங்க. யார் முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கு ஆயில் ரெடி பண்ணுறதுக்கும் கார்போகி பயன்படுத்துகிறாங்க. இந்த வெண்புள்ளிக்கு குறிப்பாக கார்போகி. ஓகேங்களா? சொரியாசிஸ்க்குமே கொடுக்குறாங்க, அது வந்து அளவாக கொடுப்பாங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப ஹீட்டு சொரியாசிஸு. அப்போ என்னென்னா வெண்புள்ளிக்கு வந்து பிரச்சனை கிடையாது. ஆனால் அது சுத்தி முறைங்கிறது செய்யாமல் விட்டால் பாதிப்பு தருது. இன்னொன்று அளவு முறை தெரியாமல் விட்டுட்டா பாதிப்பு தெரியுது.
இன்றைக்கியான வாழ்க்கை சூழ்நிலை உணவு முறைக்கு வந்து அது சூட் ஆகலை. அதுக்கு பழக்கப்படுத்திட்டு நம்ம எடுத்துக்கினா பிரச்சனை கிடையாது. அதனால தான் தற்சார்பு வாழ்க்கை முறையில் உணவே மருந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு புகட்டி சித்த மருத்துவத்தை பழக்கப்படுத்தி அதன் பிறகு சித்த மருந்துகளை வந்து உங்களுக்கு நம்ம எடுக்கிறதுக்கு நம்ம கைட் பண்ணுறோங்க. ஓகேங்களா? இதுதான் நாம் வந்து பண்ணக்கூடிய ஒரு மிஸ்டேக் அண்டு புரிஞ்சு கொள்ள வேண்டிய தகவல். எப்போ நீங்கள் ஆயில்மெண்ட் போடணும், எப்போ போடக்கூடாது, அப்படி அலர்ஜி வந்து அதுக்கான ஃபஸ்ட் எய்ட் என்ன, அது நல்லதா கெட்டதா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ கருப்பு இங்கெல்லாம் வந்து கருப்பு உருவாகுதுன்னா இந்த இடம் வந்து மேல் நோக்கி போகும். ஓகேங்களா? புரியுதுங்களா? இந்த இடம் வந்து சீக்கிரம் கருப்பாகும். அதனால தான் இங்கே சுற்றி சீக்கிரம் கருப்பு உருவாது. புரியுதுங்களா? இங்கெல்லாம் வந்து டாட்டு தான் வந்துருக்குது. ஏன்னா இணைப்பு கிடையாது. பார்டர் இணைப்புங்கிறது நம்ம எப்படி சொல்லணும்னா, இந்த இணைப்போட இணைப்பாக வந்து அதிகமாக வந்து விட்டமின்ஸ் இருக்கிறதுனால அந்த கீழ் பார்டர் வந்து அதோட சத்து ஆல்ரெடி இருக்குது. அப்போ மேலே சிவந்து போகுதுன்னா அதை சரி பண்ணுறதுக்காக இன்னும் மெலனின் அதிகப்படுத்துகிற நம்ம நோய் சக்தி அந்த நலத்தோலை வச்சு தான் அந்த இணைப்பை வந்து மேல் நோக்கி கொண்டுட்டு போகும். வந்த டாட்டோட ஜாயின்ட் பண்ணும். சின்ன டாட் அங்கங்கே தான் இருக்கும். அது மொல்ல தான் பெருசாகும். ஏன்னா சுற்றி வந்து சத்து கிடையாது. ஆனால் இங்கெல்லாம் சத்து இருக்குது. இங்கே இப்போ சத்து இருக்கும் போது என்னென்னா இணைப்பு வந்து சீக்கிரம் வந்து ஜாயிண்ட் ஆகும். இது இன்னும் பெரிய சத்தாகும். இது போய் அடுத்த இணைப்பில் ஜாயிண்ட் ஆகும். இப்படி தான் 1 by 1. இப்போ எனக்குலாம் இங்கெல்லாம் இல்லவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நான் அநேகமாக பொங்கலுக்கு நான் சேவ் பண்ணுவேன். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இல்லை எனக்கெல்லாம். இந்த இடம் வந்து அதீதமாக இருந்ததுனால இப்போ குறைஞ்சிட்டு வருது. கம்மியாக இருந்ததுலாம் காணாமல் போயிடுச்சு. அப்போ ஒரு மேல் ரீதியாக நம்ம ஃபைட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் அதை வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய விதம் தான் கடினம். அதில் மட்டும் பக்குவமாயிட்டீங்க அப்படின்னா பாதுகாப்பாக நீங்கள் வந்து அதை பயன்படுத்தி நீங்கள் வந்து குணமாக்க முடியும். இச்சிங்கு பயந்து நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம். ரொம்ப இச்சிங்காக இருந்தால் 1 நாள் to 1 நாள் யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா டோஸை குறைங்க. அதீத தேங்காய் எண்ணெய் அதில் வந்து பயன்படுத்துங்க. ரெட் பவுடர் போடுற மாதிரி இருந்தால் தண்ணி அதிகமாக கலந்துக்குங்க. யுனானி மருத்துவ ஹாஸ்பிட்டல், ஹைதராபாத் தோல் ஆராய்ச்சி மருத்துவமனைகள் போய் வாங்கி தரங்க பார்த்தீங்களா, அதுவுமே நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட் வந்துருக்குது பல பேத்துக்கு. அதை தாண்டி உள் ரீதியாக நீங்கள் அதீத வெப்பமாக இருக்கிறீங்க, வெப்பம் சார்ந்த உணவுகள் சாப்பிட்றீங்கன்னா நிச்சயம் இதுமாரி இச்சிங் வந்து ஹெவியாக இருக்கும், ரெட்டிஸ் ஹெவியாகும். ஆனால் உடம்பு சூட்டை தண்ணிச்சிட்டு நீங்கள் எடுக்கிறீங்கன்னா இப்போ எனக்கு ரெட்டிஸாக தெரியுதுங்களா, இப்போ கூட இன்றைக்கி கூட போட்டு வெயிலில் காமிச்சிட்டு வந்துட்டு தான் நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோங்க. அப்போ இது வந்து பாருங்கள் எனக்கு ரெட்டிஸாக தெரியுதா, தெரியல. ஆனால் வெயிலில் நான் இதை போட்டு வெளியே மதிய வெயிலுக்கு நான் எங்கன்னா போயிட்டு வரேன் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ரெட்டிஸ் ஆகும். அது ஹீட் இன்னும் அலர்ஜி பண்ணும். இப்போ வண்டி வாகனத்தில் போகும்போது டேரெக்டாக மதிய நேரம் வெயில் அடிக்கும். உங்களை அது இல்லாமல் பொல்யூஷன், சுத்தமான இயற்கை காற்றுங்கிறது வேறு, சிட்டியில் கிடைக்கக்கூடிய செயற்கை காற்றுங்கிறது வேறு. காற்றுல உள்ள ஈரப்பதம் உட்பட எல்லாம் ஏசி இழுத்து உறிஞ்சி பில்டிங்குள்ளே விட்டுருது. வெளியில் வண்டி வாகனம் பொல்யூஷன், அது புகை சூடு, வண்டி வாகனத்துலேருந்து எவ்வளோ சூடு வரும், இன்ஜின் சூடு வரும். அப்போ என்னென்னா நமக்கான பிரச்சனை வந்து எங்கே இருக்குதுங்கிறத பார்த்து நம்ம அதை சரி பண்ணிக்கிட்டால் போதும். நீங்கள் எங்கே வெளியே போகிறீங்க, சேரீ கட்டுறீங்க அல்லது சுடிதார் அணியும் போது அது பாலிஸ்டர் சுடிதார் அப்படின்னா நீங்கள் அன்றைக்கி அவாய்ட் பண்ணிடுங்க. உடம்பு அதீத வெப்பமாகுது, காய்ச்சலாகுது அப்படின்னா அந்த டைமில் உங்களுக்கு உடம்பு சூடாகும். அந்த டைமில் இன்னும் போட்டிங்கன்னா இன்னும் அலர்ஜி ஆகும். ஏற்கனவே காய்ச்சலுக்கு ஊசி மாத்திரை மருந்து போட்டிங்கன்னாவே அலர்ஜி ஆகும் ஸ்கின்னு. அதில் இன்னும் அலர்ஜி ஆகக்கூடிய மருந்து தான் இது. இந்த ஸ்டீராய்டு, கார்போகி எண்ணெய், ரெட் பவுடர்லாம் வந்து நமக்கு அந்த அலர்ஜி தூண்டப்பட்டு குணமாகும். இதை தான் நான் தெளிவுபடுத்தியிருப்பேன். ஒரு சிலர் என்னென்னா மறுபடியும் இது ரெட் ஆகுதுன்னு பயந்துக்கிறீங்க. ஆனால் அது ரெட் ஆகுனா அது வந்து ரிசல்ட்டுக்கான ஒரு இது தான். எப்படி நம்ம இன்னும் தெளிவாக சொல்லணும்னா இதுனா ஃபஸ்ட்டு கருப்பாகும், சிவந்து போகும், வெண்மையாகும். இதுதான் 1 by 1 ப்ராசஸ். குணமாகணும்னா வெண்மையாக்குறது சிவந்து போகும், அதன் பிறகு தான் கருத்து போகும். இதுதான் இதோடைய ப்ராசஸ். அப்போ சிவந்து போகுதுன்னா பயந்துக்காதீங்க, ஆனால் கொப்பளம் போட விட்டுறாதீங்க. இதுதான் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது. மற்றபடி அளவாக யூஸ் பண்ணுங்கள். 1 நாள் to 1 நாள் கூட யூஸ் பண்ணுங்கள். ஒரு வேளை உங்களுக்கு அது செட்டே ஆகலை, அலர்ஜியே வருது அப்படின்னா அடுத்த ஆயில்மெண்ட் யூஸ் பண்ணிக்கங்க. இப்போ ரெட் பவுடர் செட் ஆகுதுங்களுக்கு இப்போ நம்மளுடைய கார்போகி கலந்த மூலிகை பொடி செட் ஆகுது. எதுக்குன்னா கார்போகி ரெட் பவுடரும் கொடியது தான், ரொம்ப இச்சிங்க தரது தான், கொப்பளம் தரது தான். ஆனால் நம்ம வந்து ஒரு மூலிகை கலந்துக்கிறது வந்து தோலுக்கு விட்டமின்ஸ் தந்து அந்த தோலில் வந்து ஹீட்டை தணிச்சு, தோலுக்கு வந்து ஹீட்டை தணிக்கிறது தான் முதன்மை காரணம். இப்போ கசப்பு தோறுப்பு சார்ந்த உணவுகளில் நீங்கள் வந்து உணவாக எடுங்க அப்படின்னு நம்ம எதுக்கு சொல்கிறாங்கன்னா, கசப்புன்னு சொல்லி நம்ம வந்து இன்றைக்கி கார்போகரிசி உள்ளுக்கு எடுக்கிறதுனா அது சூடு தூக்கி விட்டு ஒரு சிலருக்கு அலர்ஜி ஆகி பரப்பி விட்டுருது, இல்லைனா வயிறு புண்ணாக்கி விட்டுருது. ஓகேங்களா? அப்போ என்னென்னா கசப்பு உணவு மூலிமா நம்ம கொடுக்கும் போது உடம்பும் சூடும் தணிக்கணும், நமக்கு ரிசல்ட்டும் கன்வெர்ட் ஆகணும். அப்படிங்கும் போது தான் நம்ம மணத்தக்காளி கீரையை நம்ம பயன்படுத்த சொல்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல மணத்தக்காளி கீரை சாப்பிட்டா சூடாகுமா? வயிற்று புண்ணை இருந்தால் கூட ஆற்றக்கூடிய தன்மை தான் மணத்தக்காளி கீரைக்கு உண்டு. எண்ணெய் தேய்ச்சி எது குளிக்க சொல்கிறாங்க? தோலுக்கான ஒரு ஆயில் பசை கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து சன்னில் வரக்கூடிய புற ஊதா கதிரை ஒரு ப்ரொடெக்ட் பண்ணும், ஒரு கெமிக்கல் தொற்றுலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஏன்னா ஆயில் ஸ்கின், நீர் ஸ்கின்னுங்கிறது நமக்கான விட்டமின்ஸ். ஐயோ ஆயில் ஸ்கின் ஆகுது, கருத்து போகிறேனே அப்படிங்கிறது வந்து அது வந்து அகெயின்ஸ்ட். அதாவது ட்ரை ஸ்கின் ஆகக்கூடாது. உங்கள் ஸ்கின்னை வந்து மேலும் கலராக்கிறதுக்காக கெமிக்கல் யூஸ் பண்ணக்கூடாது. சோப்பு, பவுட்ரு, பேஸ் க்ரீம் அதை நான் சொல்கிறேன். இயற்கை நிறங்கள் என்னவோ அது இல்லையா, இன்னும் கருத்து போனாலும் தப்பு கிடையாது. ஏன்னா கருத்து போகிறது அளவுக்கு உங்களுக்கு சத்து
அப்போ இதுக்கெல்லாம் ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும், இதுக்கான ஒரு சப்போர்ட் கொடுக்கணுங்கிறதுனால தான் நம்ம இவ்வளோ தூரம் முயற்சி எடுத்து ஒன் பை ஒன்னாக நானும் ட்ரை பண்ணி நானும் கொப்பளம் போட்டிருக்கிறேன். பல பேர்த்த கூப்பிட்டு போய் ஹைதராபாத்தில் கொப்பளம் போடவும் விட்டுருக்கிறேன். ஏன்னா நான் உஷாராயிட்டேன். ஏன்னா நாங்கள் டாக்டர் சொல்கிறாங்க, அங்கே உள்ள சிஸ்டர் சொல்கிறாங்க பார்த்து சேஃபாக போடுங்கன்னு சொல்லி நான் அதை இருந்தாலும் ஒரு சில ஆர்வம் நமக்கும் வரும். ஆர்வக்கோளாறுல நானுமே அதீதமாக பணம் இழந்துருக்கிறேன் உங்களை போலவே. அப்போ என்னென்னா நம்ம டீம் மெம்பர்ஸில் எவ்வளோ பேர் எல்லாம் போட்டு கொப்பளம் போட்டு நிமிர்ந்து கூட படுக்க முடியல, எல்லாம் வயதுலாம் புண்ணாகி போச்சு. தீயிட்டா கொப்பளம் போட்டு பார்த்திங்களா, என்ன பட்டுட்டா அதுமாரி ஆகிப்போச்சு, தீப்புண்ணு மாரி. அது ஆதத்துக்கு ஒரு வாரம் ஆயிடுச்சு. ஒரு வாரம் கழிச்சு தான் இங்கே வந்து மறுபடியும் மெடிசன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் நான் அந்த ஒரு வாரம் வரைக்கும் யூஸ் பண்ணல. ஏன்னா நமக்கு வந்து நாமளே அழைச்சிட்டு போயிருந்தாலும் நான் முன்னு அதை நான் ட்ரை பண்ணிட்டு தான் சொல்லணும். டாக்டர் சொன்னதை தான் உள்வாங்கிட்டேன். ஆனால் இங்கே வந்து அதீதமாக குணமாக்கணும்னு சொல்லி அவசரப்பட்டாங்க. எந்த ஒரு காரியமும் அவசரப்பட்டால் ஆகாது. நிதானமாக புரிந்து செயல்படுத்துனாங்கன்னா அதுக்கு வெற்றி காணலாங்கிறத நான் அந்த இடத்துலையே நான் வந்து நிரூபித்து காமிச்சு நல்ல நண்பர்கிட்ட நான் கிண்டலுக்கு எளியாக அடிச்சுட்டு நான் ஜாலியாக ஓட்டிகிட்டு இருந்தேன். இதுக்கு தான் உங்களை முன்ன தள்ளிட்டு நான் பேசாமல் இருந்தேன் அப்படின்னு சொல்லி. அப்போ நம்ம ஒரு தகவல் என்னென்னா நமக்கு தெரியலனா அடுத்தவர்கிட்ட வந்து நம்ம கற்றுக்கணுங்கிறத நான் வந்து சொல்லுவேன். அப்படி தான் நீங்கள் பல தகவல்களை வந்து பல பேர்த்திட்டு கற்றுக்கிட்டு அதை நான் ட்ரை பண்ணி எனக்கு வரக்கூடிய நல்லது கெட்டதை தெரிஞ்சு என்னுடைய பாயிண்ட் அப்படி நான் குணமாக்கி அதிலேருந்து ஒரு சிலருக்கு யாருக்கும் பாதிப்பு தராத ஒரு முக்கியமான தகவலை மட்டும்தான் நம்ம பகிர்ந்துக்கிட்டுங்க லைஃப்பில். அது ஒரு சிலருக்கு வந்து கரெக்டாக செயல்படுத்துகிறாங்க, ஒரு சிலருக்கு செயல்படுத்த முடியல, பொறுமை இல்லை, அதுக்கான சூழ்நிலை இல்லை, விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க போகிறாங்க. ஏன்னா அடுத்த ஒரு குழப்பத்துக்கு ஆளாயிடுறாங்க. நம்ம காத்துக்கணும் அப்படின்னா நம்ம தெளிவாக பல தகவலை தெரிஞ்சாலும் அதில் புரிஞ்சு நமக்கு எது ஆகும் ஆகாதுன்னு கண்டறியக்கூடிய திறனை வளர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களை வந்து ஈஸியாக வெண்புலி குணமாக்கலாம். பயந்துக்கு தேவையில்ல. எதையுமே நீங்கள் அடிபட்டு விழுந்து எந்திரிச்சா தான் கற்றுக்க முடியும், அடுத்தவர்கள் சொல்ல தான் முடியும். அனுபவம் தான் உங்களை காக்குங்கிறத இதன் மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கான சூழ்நிலை கட்டமைச்சு இந்த ரெட்டிஸ் ஆகிறது, இச்சிங் வருது, இது எல்லாத்தையும் கரெக்டாக கட்டமைச்சு கொண்டுருவாங்க. ரெட்டிஸ் ஆகிறதுனால வந்து பயந்துக்கு தேவையில்ல. மற்றபடி அது குணமாகிறதுக்கான ஒரு சிம்டம்ஸ் தான். அடுத்த கட்ட லெவலுக்கு கொப்பளம் போகிற அளவுக்கு போயிடக்கூடாது, அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் மீண்டும் நல்ல தகவல் நான் சந்திக்கிறது உங்களை வந்து விடைபெறுவது நான் உங்கள் விவி. மேலும் உங்களுக்கு என்ன தகவல் வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் தொடர்பு கொண்டு உங்களுடைய கருத்துக்கள் தகவல்களை இதுமாதிரி கேளுங்க. நான் அதை சார்ந்து எனக்கு தெரிஞ்ச தகவல் சொல்கிறேன், தெரியலனா தெரிஞ்சுக்கிட்ட கற்றுக்கிட்டு வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.